கடந்த 21/1/2025 அன்று தாயகத்தில் மரணம் எய்திய ரியாத் தமிழ் சங்கத்தின் நிறுவன உறுப்பினரும் முன்னாள் தலைவரும் பல்வேறு தமிழ் அமைப்புகளுக்கும் ஆதரவாளராக இருந்தவரும் 40 வருடங்களாக ரியாதில் பணிபுரிந்த தொழிலதிபருமான மறைந்த முஹைதீன் கசாலி அவர்களின் சமுதாய பங்களிப்பை நினைவுகூரும் விதமாக 100க்கும் அதிகமான ரியாத் வாழ் அனைத்து தமிழர்களும் கலந்து கொண்டு நினைவேந்தல் வழங்கினார்கள். மேலும் சிறிதளவு அச்சத்தாலும் பசியாலும் உடைமைகள், உயிர்கள் மற்றும் விளைபொருட்கள் ஆகியவற்றில் இழப்பை ஏற்படுத்தியும் சின்னமாக உங்களை நாம் நம் அனைவர்களின் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டான அனைவருக்கும் மாலை வணங்குகிறேன். ரியாத் தமிழ் சங்கத்தின் நிறுவன உறுப்பினரும் ரியாத் தமிழ் சங்கத்தின் முன்னாள் தலைவருமான நம் அனைவருடைய பாசத்திற்குரிய சகோதரர் கசாலி அவர்களுடைய மரணத்தை அடுத்து இன்று இந்த இரங்கல் கூட்டம் ரியாத் தமிழ் சங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 24/1/2025 அன்று ரியாத் சோலா உணவக அரங்கில் ரியாத் தமிழ் சங்கம் ஏற்பாடு செய்திருந்த இரங்கல் கூட்டத்தை அதன் தலைவர் திரு ஹைதர் அலி அவர்கள் தொடங்கி வைக்க திரு அகமது இம்தியாஸ் அவர்கள் நெறியாழ்கை செய்தார். பல்வேறு அமைப்புகளிலிருந்தும் உறவினர்கள், நண்பர்கள், தொழில் முனைவோர்கள் என 100க்கும் அதிகமானவர்கள் கலந்து கொண்டு அவரின் சமூக பங்களிப்பையும் திருக்குரானை தமிழ் மொழியில் எளிய முறையில் பயில்வதற்காக அண்டர்ஸ்டாண்டிங் குரான் அகாடமி என்ற தமிழ் பிரிவை நிறுவி உலகின் பல்வேறு பகுதிகளிலும் சென்று பயிற்றுவித்ததை பலரும் சிலாகித்து பேசினார்கள். இந்தியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலிருந்தும், ஜித்தா, தமாம் போன்ற பகுதிகளிலிருந்தும் இணையம் வழியாக இணைந்து பலரும் தங்கள் இரங்கலை தெரிவித்துக் கொண்டனர். சரியாக மதியம் 2:30 மணிக்கு துவங்கி 6:30 வரை நடந்த இந்த நிகழ்வில் பலரும் கண்ணீருடன் இணையம் வழியாக இணைந்திருந்த அவர்களின் குடும்பத்தினருக்கு தங்கள் இரங்கலை தெரிவித்துக் கொண்டனர். தமிழில் பேசுறதுக்கு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இது பேசிக்கலி ஆட் பண்ண கேட்கலாம். அதனால நான் சொல்லும்போது நீங்கள் ஏதாவது வேலை நினைச்சுப்பீங்க. ஜஸ்ட் இமேஜின் எ பர்சன் ஃப்ரம் எ வில்லேஜ் இஸ் ஸ்பீக்கிங் லைக் தட். எல்லாரும் நல்லபடியாக விவசாயிகளை பற்றி கேட்டு அல்ஹம்துலில்லாஹ் இந்த டாக்டர் அசீஸோட அந்த வார்த்தையிலே பொதுவாக பொது மேடைகள் அதிகமாக பேசுறதும் இல்லை பல வருடங்களாக இருந்தாலும் கசாலி பைக்காக எனக்கு நானே கடைபிடித்துக் கொண்ட அந்த ஒரு விதியை மீறி இன்னைக்கு நண்பர் கசாலி அவர்களுக்காக